ஹலோ, சொல்லுங்கம்மா. தம்பி, வர 18ஆம் தேதி எலெக்ஷன் தான், லீவு சொல்லிட்டு ஊருக்கு வந்துடுறா. அடையாம நீ வேற. எங்க கம்பெனில தீபாவளி பொங்கலுக்கு லீவ் கொடுக்கறதே பெருசு, இதுல எலெக்ஷன் வேறயா? நான் வந்து யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அம்மா ஒரு நிமிஷம் லைன்ல இருங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க சார். வந்துட்டு இருக்கேன் சார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய மக்கள் கட்சி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. தம்பி, சொல்லுமா. நம்ம ஊர்ல 2 நாளா குடி தண்ணி வரலன்னு நகராட்சியில வந்து கேட்டா ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றாங்கடா. இன்னைக்கு சுதந்திர தினம், யாரையும் பார்க்க முடியாதுன்னு வேற வெளில அனுப்பிட்டாங்க தம்பி. விடுமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? தண்ணி கேன போட சொல்றான், வீட்டுக்கு போ. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க. சொல்லு மச்சான். டேய் மச்சான், நம்ம ஃப்ரெண்டு சிவாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்ற? அவசரத்துக்கு நம்ம ஊர் ஜிஹெச்ல சேர்த்துறோம்டா. 1 மணி நேரமா எந்த டாக்டருமே வரலடா. டேய், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அழைச்சிருப்போங்கடா. டேய், வெளியே விட மாட்டாங்கடா, இங்க யாருமே இல்லடா. டேய், ஒரே நிமிஷம் நான் கால் பண்றேன், ஒரே நிமிஷம்டா. எங்க அண்ணன் அன்ப அள்ளி தெளிக்கிறது. ஹலோ. என்ன, இன்னைக்கு காலேஜ்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சு எம்எல்ஏ நடத்துற மீட்டிங்கு வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாங்கன்னு. அதுக்குன்னு எம்எல்ஏட்ட போய் பேச முடியும்? வீட்டுக்கு போ. திரும்ப அங்க என்னமா பிரச்சனை உனக்கு? எம்பியை மாத்தணுமா எம்எல்ஏ மாத்தணுமா? சொல்லு, நான் என்ன பண்ணணும்? தம்பி, நீ யாரை மாத்துறதா இருந்தாலும் 18ஆம் தேதி வந்து உன்னோட ஓட்டை போட்டாதான்ப்பா மாற்ற முடியும். கனவா? உனக்காக இல்லைனாலும் நாங்கள் நிம்மதியாக இருக்க யாருக்கா இருந்தாலும் உன்னோட ஓட்டை போட்டு தானே ஆகணும். உனக்கு ஒரு நாள் புரியும்டா.